இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பெண் இ-ஹெயிலிங் ஓட்டுநர் கழுத்து நெரிக்கப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம். 4 இளம் வயதினர் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டனர். பெண் இ-ஹெயிலிங் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 இளம் வயதினர் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டனர். அலூர் காஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரான 14 முதல் 17 வயதுடைய அந்த 4 இள வயதினரும் நீதிபதி தியோ ஷூ யி முன்னிலையில் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் இன்னும் பள்ளியில் படித்து வரும் மாணவராக இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. கடந்த மே 4ஆம் தேதி அதிகாலை சுமார் 12:30 மணி அளவில் கொலசுங்காய் பாரு காட்டுப்பகுதி அருகே 42 வயதான லிம் லீயின் என்ற பெண் ஓட்டுநரை இரும்பு கம்பியால் தாக்கி கழுத்தை நெரித்ததாக அவர்கள் 4 மீதும் கூட்டாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குற்றவியல் சட்டம் பிரிவு 324 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள அக்குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது பிறம்படிகளோ விதிக்கப்படலாம். நீதிபதி தியோ ஷூ யி அவர்கள் 4 தலா 1000 ரிங்கெட் ஜாமீன் வழங்கியதுடன் வழக்கின் அடுத்த விசாரணை மற்றும் நடத்தை அறிக்கைகள் சமர்ப்பிப்பதற்காக ஜூன் 24ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளார். இதன் காரணமாக நேற்று அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் டாமான்சாரா நாடாளுமன்ற உறுப்பினர் டோனி ஃபுவா மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படும் மன்னராட்சி முறை மற்றும் தேசிய கோட்பாடான ருக்குன் நகாராவை தொடர்புபடுத்தி முகநூலில் வெளியிட்ட பதிவை தொடர்ந்து போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அந்த பதிவுக்கு எதிராக 28 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் எம் குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடையே அச்சம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அறிக்கைகள் வெளியிட்டதாக குற்றவியல் சட்டம் பிரிவு 505 பி மற்றும் 1998ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் பிரிவு 233 ஆகியவற்றின் கீழ் இணைய வசதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக டோனி ஃபுவா மீது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டோனி ஃபுவா நேற்று தமது முகநூலில் வெளியிட்ட பதிவில் மாமன்னரின் அதிகாரங்கள் குறிப்பிட்ட சில அம்சங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டவை என்று தெரிவித்துள்ளார். அதில் மலாய் பாரம்பரிய மரபுகள், இஸ்லாம் தொடர்பான அதிகாரங்கள், மாநில மந்திரி பசார்களை நியமித்தல் மற்றும் மாநில சட்டமன்றங்களை கலைப்பதற்கான ஒப்புதல் வழங்குதல் போன்ற அரசியலமைப்பு சட்ட பொறுப்புகள் மட்டுமே மன்னரின் அதிகார வரம்புக்குள் வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய மக்களின் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் கட்டுப்படுத்தும் வகையில் மன்னர்கள் கட்டாய உத்தரவுகள் பிறப்பிக்கும் வகையிலான ஆட்சி முறையில் மலேசியர்கள் வாழவில்லை என்றும் டோனி ஃபுவா அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். டோனி ஃபுவாவின் இந்த பதிவானது மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் மாநில சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா, செரிகம்பங்கான் சட்டமன்ற உறுப்பினர் வாங் சியூகி, முன்னாள் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரானி லியூ ஆகியோரை தேசிய கோட்பாட்டின் உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ளுமாறு வலியுறுத்தியதை தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் குறித்து அவதூறு மற்றும் அவமதிப்பான பதிவுகளை வெளியிட்ட போலி டிக்டாக் கணக்கிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜொஹூர் அரண்மனை அலுவலகம் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது. சுல்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் என்ற பெயரில் செயல்படும் அந்த போலி டிக்டாக் கணக்கில் மாமன்னரின் புகைப்படங்களுடன் அவர் பன்றி இறைச்சி சாப்பிட விரும்புகிறார் என பொய்யான குற்றச்சாட்டுகளை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்குற்றச்சாட்டானது மன்னரை திட்டமிட்டு அவமதிக்கும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்ட மிக கடுமையான உணர்வுகளை தூண்டக்கூடிய செயல் என அரண்மனை அலுவலகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் மாமன்னர் மலேசியாவில் மலாய் ஆட்சியாளரும் இஸ்லாமிய சமயத்தின் தலைவருமாக செயல்பட்டு வரும் நிலையில் இத்தகைய பதிவுகள் மிகுந்த பொறுப்பின்மையுடனும் தீய நோக்கத்துடனும் செயல்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மே 18 முதல் இன்று 20ஆம் தேதி வரை கோலாலம்பூர் கண்காட்சி மையத்தில் நடைபெற்ற வேர்ல்ட் யங் இன்வென்டர்ஸ் எக்ஸிபிஷன் WYIE 2026 அறிவியல் மற்றும் புதுமை கண்காட்சியில் கோலாலம்பூர் செந்துல் செயின்ட் ஜோசப் பெண்கள் தமிழ் பள்ளி மாணவர்கள் சிறப்பான சாதனையை பதிவு செய்துள்ளனர். பள்ளியில் இருந்து பங்கேற்ற 2 அணிகளும் தங்களின் புதுமையான அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மூலம் தங்க மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தீ பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கை தொடர்பான புதுமையான கண்டுபிடிப்பு உருவாக்கிய அணி தங்க பதக்கத்தை வென்றது. இவர்கள் உருவாக்கிய கண்டுபிடிப்பு தீ விபத்துகளை முன்கூட்டியே கண்டறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதேவேளை இயற்கை மூலப்பொருட்களை பயன்படுத்தி நேச்சர் லாக்
ஹேக்லே உருவாக்கிய மற்றொரு அணி வெள்ளி பதக்கத்தை வென்றது. இவர்கள் தயாரித்த இயற்கை தலைமுடி திரவியம் ஆரோக்கியமான தலைமுடி பராமரிப்பையும் நிலையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் முன்னிறுத்தும் வகையில் அமைந்திருந்தது. துர்கேசினி கலைக்குமார், கீர்த்திகாசினி கலைக்குமார், வைஷ்ணவி அகஸ்தியர், வித்யா அகஸ்தியர், ஹவீனா சுந்தரம், மனுஸ்ரீ பிரகாஷ், திலோசினி கலைக்குமார், வந்தனா கான பிரகாஷ், லோனிகா விஜயகுமார், அனோஷ்கா ஸ்ரீ விக்னேஷ் ஆகிய மாணவிகள் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களாவர். இந்த வெற்றி மாணவர்களின் அறிவியல் ஆர்வம், படைப்பாற்றல் மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது. பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்களின் சாதனையை பெருமையுடன் பாராட்டியுள்ளனர். காலியாக உள்ள பண்டான் மற்றும் சத்யாவங்சா நாடாளுமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தகவலை தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டத்தோசரி ரம்லான் ஹருன் உறுதிப்படுத்தியுள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 54(1) பிரிவின் அடிப்படையில் இந்த 2 தொகுதிகளிலும் ஏற்பட்ட காலி இடங்களை நிரப்ப தேவையில்லை என்று நாடாளுமன்ற சபாநாயகர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ கடிதத்தை ஜொஹாரியிடம் இருந்து தேர்தல் ஆணையம் பெற்றுவிட்டதையும் டத்தோசரி ரம்லான் ஹருன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த திங்கட்கிழமை பண்டான் மற்றும் சத்யாவங்சா நாடாளுமன்ற உறுப்பினர்களான டத்தோசரி ரஃபீசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் ஆகிய இருவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்வதற்கான அதிகாரப்பூர்வ கடிதத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பித்ததை அடுத்து அத்தொகுதிகள் காலியாகின என்பது குறிப்பிடத்தக்கது. லங்காவியை சேர்ந்த பப்லோ எஸ்கோபர் 2.0 போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் போலீஸ் அதிகாரி மிஸ்டர் ஏவுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என கெடா மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த அதிகாரிக்கு எதிராக பல சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவரது வீடும் பணியிடமும் திடீர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் கெடா மாநில போலீஸ் தலைவர் அட்லி அபுஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மிஸ்டர் ஏ பணியிட மாற்றம் மட்டும் செய்யப்பட்டது ஏன் என சமூக ஊடகங்களில் மக்கள் கேள்வி எழுப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ள அட்லி அபுஷா அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என நேற்று கெடா போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் அந்த அதிகாரி கெடா மாநிலத்திற்குள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் போலீசார் அவரை பாதுகாக்க முயற்சிப்பதாகவோ அல்லது காப்பாற்றுவதாகவோ பொதுமக்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பத்துகேவ்ஸ் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் ரவாங் ஸ்ரீ சாரதா தேவி இல்லத்தைச் சேர்ந்த 77 மாணவர்களுக்கு கல்வி, கலை மற்றும் கலாச்சார துறைகளில் சாதனை படைத்ததற்காக பட்டயச் சான்றிதழ்கள் வழங்கும் முப்பெரும் பட்டமளிப்பு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மலேசிய இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை எடுத்து வழங்கினார். இந்த விழாவில் ரவாங் ஸ்ரீ சாரதா தேவி இல்ல காப்பகத்தில் தங்கி பயிலும் 77 மாணவர்கள் முன் மழலை கல்வி, பரதநாட்டியம் மற்றும் பாரம்பரிய சிலம்பக்கலை ஆகிய துறைகளில் தங்களின் சிறந்த தேர்ச்சிக்கான பட்டயங்களை பெற்றனர். நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கடந்த 27 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆதரவற்ற மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள பெண் பிள்ளைகளின் வாழ்வாதாரத்திற்கும் கல்விக்கும் அர்ப்பணிப்புடன் வழிகாட்டி வரும் சாரதா இல்லத்தின் சேவையை பாராட்டினார். மேலும் இந்த இல்லத்தை வழிநடத்தும் அதன் தலைவர் டாக்டர் குமரன் அடக்கலம் மற்றும் நிர்வாகத்தினரின் சமூக கடமையையும் அவர் வெகுவாக போற்றினார். Persatuan Kebajikan Sri Sarada Dewi Ilam Malaysia ianya bukanlah satu institusi yang asing. Selama 27 tahun, persatuan ini telah pun berdiri dengan teguh sebagai pelindung dan tempat berteduh buat anak-anak gadis yang memerlukan. Persatuan ini telah pun memastikan kebajikan dan masa depan anak-anak gadis terus terpelihara. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய இந்த பட்டமளிப்பு விழா அவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. இந்நிகழ்வில் பத்து MP பி பிரபாகரன், முன்னாள் அமைச்சர் பி வேதமூர்த்தி, முன்னாள் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ SK தேவமணி உட்பட சுமார் 1000 பேர் கலந்து சிறப்பித்தனர். சிங்கப்பூரில் செயல்பட்டு வந்த பண மோசடி கும்பலுடன் தொடர்புடைய 3 மலேசியர்கள் ஜொஹூர் பாருவில் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜொஹூர் மாநில வர்த்தக குற்றப்பிரிவு போலீசாருடன் இணைந்து சிங்கப்பூர் போலீசார் மேற்கொண்ட சோதனையின் மூலம் இந்த கும்பல் முறியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் உரிமம் பெற்ற டிஜிட்டல் வங்கியான மரி பேங்க் மற்றும் சிங்கப்பூரின் மோசடி தடுப்பு மையமான ASC இடையேயான நெருங்கிய தகவல் பரிமாற்றத்தின் மூலம் மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய பல
வங்கி கணக்குகளின் பின்னணியில் மலேசியாவை தளமாக கொண்ட இந்த கும்பல் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ASC வழங்கிய உளவு தகவலின் அடிப்படையில் ஜொஹூர் போலீசார் கடந்த மார்ச் 17ஆம் தேதி அந்த கும்பலின் இருப்பிடத்தில் சோதனை நடத்தினர். இந்த நடவடிக்கையின் போது 83 கைபேசிகள், 45 வங்கி பாதுகாப்பு டோக்கன்கள் மற்றும் கும்பலின் செயல்பாட்டு மென்பொருள் இருந்த கணினி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டதாக சிங்கப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜலான் தாப்பா சங்காட் புத்தாய் சாலையின் 12வது கிலோமீட்டரில் நேற்று பசுவின் மீது மோதியதாக நம்பப்படும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி மரணமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று இரவு சுமார் 8:10 மணியளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் மலிக் ஹசீம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர் சுங்காய் மானிக் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்ததாக நம்பப்படுகின்றது. மேலும் வாகனத்தில் ஏற்பட்டுள்ள சேதத்தின் அடிப்படையில் அது ஒரு விலங்கு மீது மோதி இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்விபத்தில் 20 வயதுடைய அந்த ஆடவர் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயம் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அப்துல் மலிக் ஹசீம் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.